ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னா என்ன? என்ன சாப்பிட்டா என்ன கெயின் ஆகும்? அப்படிங்கிறத ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடிலாம் நல்லா சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு நம்ம ஹெல்தியா இருந்தோம். அதுவுமே ஒரு ஹெல்தி வே தான். பட் உடம்புல தேவையில்லாத ஃபேட் கன்டென்ட்ஸ் ஸ்டோர் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் அந்த ஃபேட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த புரோட்டீன் ரிச் ஃபுட் லைஃப் ஸ்டைலில் இந்த பீன்ஸ், இந்த விதைகள் இது சம்மந்தப்பட்ட எல்லா உணவுகளுமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? நம்ம இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் ஆன்லைன் டாக்டர்ஸ், அதாவது டாக்டர் பால் இந்த மாதிரி சில டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற அட்வைஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லது தானே நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணது. அது நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ரோட்டில் போகும்போது ஒரு பொருளை பார்க்குறோம், இது சாப்பிட்டா நமக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது தான் இந்த அவரை. ஸோ இதில் காசு அவரை அப்படின்னு ஒரு குழம்பு வச்சுருந்தேன். அதுவுமே ஒரு ஹை ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டு தான். ஸோ இன்றைக்கி அதில் ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நார்மலாக அதை வாஷ் பண்ணி ஒரு ஈரத்துணியில் கட்டி வச்சுட்டேன். அது டைட்டாக கட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அதுலேருந்து நல்லா ஸ்ப்ரவுட் வந்திருக்கும். ஸோ இது நார்மலாக ஒரு குக்கரில் ஒரு 2 விசில் விடணும். ஏன்னா இது நல்லா வெந்தால் தான் நமக்கு நல்லது. இல்லைன்னா நமக்கு அசிடிட்டி, கேஸ் ட்ரபிள் அந்தமாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இது 2 விசில் விட்டு வேக வச்சுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, பச்சை மிளகா, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த ஸ்ப்ரவுட்ஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கூடவே கொஞ்சம் குக்கும்பர், எக் இதெல்லாம் ஹெல்தி பேலன்ஸ்ட் டயட்டுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். பை.